ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்டுக்கான நெட் பேங்கிங் அக்கவுண்ட்ட நாம கிரியேட் பண்ணியிருப்போம். அப்படி நாம கிரியேட் பண்ண நெட் பேங்கிங் அக்கவுண்ட்டுக்கான யூசர் ஐடி வந்து நமக்கு மறந்து போச்சு அப்படின்னா, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா, மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்ப என்னுடைய வெப் ப்ரௌசர்ல இந்தியன் பேங்க்கான நெட் பேங்கிங் அக்கவுண்ட்ட லாகின் பண்றதுக்கான செக்ஷனுக்குள்ள வந்துருங்க. நீங்க இந்த மாதிரி லாகின் செக்ஷனுக்குள்ள வந்துக்கங்க. இந்த லாகின் செக்ஷன்ல யூசர் ஐடிய தான் ஃபர்ஸ்ட் நமக்கு என்டர் பண்ண சொல்லுவாங்க. நமக்கு இந்த யூசர் ஐடி தெரியல, மறந்து போச்சு. அத தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கீழ பாருங்க, ஃபர்கெட் யூசர் ஐடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷன் மேல நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்டுக்கான நம்பரு, சிஃப்ட் நம்பர் இந்த 2யும் என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்டுக்கான பாஸ்புக்ல உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கான நம்பரும், சிஃப்ட் நம்பரும் இருக்கும். கரெக்ட்டா பார்த்து இந்த 2 இடத்துலயும் என்டர் பண்ணிக்கங்க. நான் என்னுடைய அக்கவுண்ட் நம்பர், சிஃப்ட் நம்பர என்டர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாரி நீங்க என்டர் பண்ணதுக்கப்புறம், கீழ இருக்கக்கூடிய இந்த கேப்ச்சா கோட நீங்க கரெக்ட்டா பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாரி இருக்கும். உங்களுக்கு வரக்கூடியத கரெக்ட்டா பார்த்து நீங்க என்டர் பண்ணிக்கங்க. கேப்ச்சா கோட என்டர் பண்ணதுக்கப்புறம், கீழ இருக்கக்கூடிய சப்மிட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. நீங்க உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் கூட லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கக்கூடிய ஓடிபி நம்பர இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. ஒருவேள உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னா, இங்க கீழ பார்த்தீங்கன்னா டைமர் வந்து ஓடிட்டு இருக்கும். இந்த டைமர் ஓடி 0 ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 0 ஆனதுக்கப்புறம் ரீசெண்ட் ஓடிபி அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, அகைன் உங்களுக்கு ஓடிபி நம்பர வந்து சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி நம்பர வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழ இருக்கக்கூடிய சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. எனக்கு இப்போ நெட் பேங்கிங் அக்கவுண்ட்ட லாகின் பண்றதுக்கான செக்ஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இங்க யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல என்னுடைய நெட் பேங்கிங் அக்கவுண்ட்டுக்கான யூசர் ஐடி வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகுது. இந்த மாதிரி உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கான யூசர் ஐடி என்னவோ அது இந்த இடத்துல ஷோ ஆகும். எனக்கு இங்க ஷோ ஆகக்கூடிய என்னுடைய யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா, என்னுடைய சிஃப்ட் நம்பர் தான் யூசர் ஐடியா வந்து எனக்கு செட் ஆயிருக்கு. மோஸ்ட்லி நீங்க இந்தியன் பேங்க்ல உங்களுக்கான நெட் பேங்கிங் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய சிஃப்ட் நம்பர் தான் யூசர் ஐடி நம்பரா வந்து செட் ஆகும். ஒரு சிலருக்கு மாறலாம். எதுக்கும் நீங்க இந்த மாரி செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களோட யூசர் ஐடி நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்க இந்த யூசர் ஐடிய ஒரு இடத்துல கரெக்ட்டா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம அத கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, வீடியோவ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.